5 வயது மாயா தன் டெடிபியர் இல்லாமல் ஒரு நாளும் தூங்க மாட்டாள். அவளுடைய டெடியின் பெயர் பிரௌனி. ஒவ்வொரு இரவும் பிரௌனி மாயாவின் தலையணை அருகில் தான் இருக்கும். ஒரு நாள் இரவு மாயாவின் பெற்றோர் இனி டெடியோடு தூங்க வேண்டாம் என்று மெதுவாக சொன்னார்கள். மாயா தூங்கிவிட்ட பிறகு பிரௌனி படுக்கையிலிருந்து எடுத்து கதவுக்கருகே இருந்த நாற்காலில் வைத்தார்கள். அந்த வீடு அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை பிரௌனி மீண்டும் மாயாவின் படுக்கையில் தான் இருந்தது. ஆனால் தலையணைக்கு அருகில் இல்லை, படுக்கையின் ஓரத்தில் இருந்தது. மாயா, நீ தான் தூங்கும் போது எடுத்திருப்பாய் என்று அம்மா சற்று யோசித்து சொன்னார்கள். மாயா தலையாட்டினாள். அன்றிரவு பிரௌனியை மாயாவின் அறைக்கு வெளியே ஒரு மேசையில் மேல் வைத்தார்கள். கதவை மூடினார்கள். அடுத்த நாள் காலை பிரௌனி மாயாவின் அறைக்குள் இருந்தது, படுக்கைக்கு இன்னும் அருகில். போது பெற்றோருக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. 3வது இரவு திரும்பவும் பிரௌனியை அறைக்கு வெளியே ஒரு மேசையில் மேல் வைத்தார்கள். மாயாவின் அறை கதவை பூட்டினார்கள். யாரும் உள்ளே போகவில்லை. ஆனாலும் காலை நேரத்தில் பிரௌனி மாயாவின் படுக்கை பக்கத்தில் தரையில் அமர்ந்திருந்தது. மாயா மெதுவாக சொன்னாள், அவன் என்னை பாதுகாக்கத்தான் அருகே இருக்கிறான் என்று. அன்றிரவு அப்பா மாயாவின் அறையில் ஒரு பேபி கேமரா செட் செய்தார். அடுத்த நாள் காலை அவர்கள் வீடியோவை பார்த்தார்கள். அதிகாலை மாயா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தால் பிரௌனி அசையவே இல்லை. ஆனால் ஒரு கருமையான நிழல் மாயாவின் படுக்கை அருகே மெதுவாக வந்தது. அடுத்த நொடி பிரௌனி தானாக படுக்கையில் இருந்து விழுந்து மாயாவுக்கும் அந்த நிழலுக்கும் நடுவில் விழுந்தது. அந்த நிழல் அப்படியே நின்றது. பிறகு மெல்ல மாயமாய் மறைந்தது. அந்த நாளிலிருந்து பிரௌனி மாயாவின் படுக்கையிலே இருக்க அனுமதித்தார்கள். அதற்கு பிறகு மாயாவின் அறைக்குள் ஒரு நாளும் எதுவும் நெருங்கவே இல்லை. அப்போ பிரௌனி, அவன் எப்பொழுதும் மாயாவின் அருகில் இருந்து அவளை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். இதுவே மாயாவின் டெடிபியர் கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.